அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் வந்து இன்னையோட முடிக்கிறோம். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த லேபிளில் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எல்லாமே தனித்தனியாக பார்த்தோம். இது அப்படியே வந்து ஒரு இதுவாக சொல்லிடலாம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு என்னென்ன லேபிள்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. கண், மூக்கு, நாக்கு, காது, வாய். ஓகேங்களா? கண்ணுக்கு பார்த்திங்கன்னா கல்லீரலும் பித்தப்பையும். ஓகேங்களா? அதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஆகாய சக்தி. நம்ம மேக்ஸிமம் நம்மளுடைய தூங்குறது நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்திங்கன்னா நம்ம இந்த கல்லீரலும் சரி பித்தப்பையும் சரியாகும். அதுக்கான இது பார்த்திங்கன்னா சுவை பார்த்திங்கன்னா புளிப்பு. டைமிங் தெரிஞ்சுங்க. நான் சொன்ன மாதிரி பித்தப்பையோட டைமிங் வந்து 11 to 1, கல்லீரலோட டைம் வந்து 1 to 3. ஓகேங்களா? இது வந்து முக்கியமானது. இப்போ ரெண்டாவது லேபிள் பார்த்திங்கன்னா மூக்கோட இது பார்த்திங்கன்னா வந்து நுரையீரலும் பெருங்குடல் ப்ளஸ் வந்து அதோட வந்து இது வந்து பிரபஞ்ச ஆற்றல் வந்து காற்று, அது வந்து கார்ப்பு. ஓகேங்களா? அதோட டைமிங் பார்த்திங்கன்னா நம்மளோட நுரையீரலோட டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 to 5, பெருங்குடல் வந்து 5 to 7. ஓகேங்களா? இது வந்து அந்த நம்மளுடைய நுரையீரலோட அந்த மூக்கோட லேபிள். அப்புறம் வந்து நாக்கோட இது பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இருதயம், சிறுகுடல். ஓகேங்களா? இருதயம், சிறுகுடல். இதில் வந்து நம்ம வந்து லைனாக பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பும். இப்போ வந்து நம்ம அந்த டைமிங் பார்த்தோம் பார்த்திங்களா, நம்மளோட மூக்கு நோஸ் அந்த இது முடிஞ்சதில்ல. இப்போ வந்து அது வந்து நம்மளுடைய இதுக்கு வந்துடலாம், நம்மளுடைய மண்ணீரலுக்கு வந்துடலாம். ஏன்னா வந்து அதுக்கடுத்து டைமிங் அப்படி தான் வருது. மண்ணீரலில் பார்த்திங்கன்னா வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம வாயோட லேபிள் வந்து வாய், அது உள்ள உறுப்பு வந்து மண்ணீரலும் இருதயம். அதுக்கு அந்த டைம் பார்த்திங்கன்னா காலைல இறப்பை வந்து 7 to 9, அதுக்கடுத்து வந்து மண்ணீரல் வந்து 9 to 11. ஓகேங்களா? அதோட இது வந்து இந்த நம்ம இயற்கை பிரபஞ்ச ஆற்றல் வந்து நிலம், அதோட சுவை வந்து இனிப்பு. ஓகேங்களா? இது வந்து இது தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயத்துக்கான நேரத்தை பார்க்குறப்ப அதோட லேபிள் பார்த்திங்கன்னா நாக்கு. இருதயத்தில் பார்த்திங்கன்னா இருதயம், சிறுகுடல். ஓகேங்களா? இருதயம் நேரம் பார்த்திங்கன்னா 11 to 1, சிறுகுடல் நேரம் வந்து 1 to 3. ஓகேங்களா? இந்த நேரத்தில் நான் சரிங்களா அதை பற்றி எக்ஸ்பிளைன் அதில் பண்ணியிருப்பேன். இது வந்து தெரிஞ்சுங்க. இது வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நெருப்பும் இருக்குது. சுவை பார்த்திங்கன்னா கசப்பு ப்ளஸ் வந்து தோற்பு. 2 சுவையும் வந்து இந்த இதயத்துக்கு வந்து ஆட் ஆகும். இதயத்துக்கு வந்து ஒன்னொரு டைமிங் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதயத்து மேலே வந்து ஒரு ஜவ்வு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த ஜவ்வு வந்து எப்போ புதுப்பிக்கும் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 7 to 9. ஓகேங்களா? அந்த ஜவ்வு மாரி இருக்கும் அது மேலே. ப்ளஸ் நம்மளோட உச்சந்தலையிலேருந்து அடி வயிறு வரைக்கும் ஒரு 3 லேபிள் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 9 to 11. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா அந்த 7 to 9 வந்து உணவு சாப்பிட்டுணும். அப்போ வந்து உடம்பு வந்து நைட் நம்ம தூங்க போகிறதுக்கு வந்து கரெக்டாக கெப்பாசிட்டி ஆகிடும். அப்போ வந்து 9 to 11 வந்து இந்த லேயர் வந்து அந்த இணைக்கிற லேயர். அப்போ வந்து நீங்கள் தூங்க போகிறப்ப நல்ல எப்படின்னா 9 to 11க்குள்ளே நீங்கள் தூங்கிட்டா சிறப்பாக நான் சொன்ன மற்ற அந்த ராஜ உறுப்புகளை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நடுவில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து காதில் பார்த்திங்கன்னா சிறுநீர் பை, சிறுநீரகம். ஓகேங்களா? இதோடைய டைமிங் பார்த்திங்கன்னா சிறுநீர் பை பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 to 5, அப்புறம் வந்து சிறுநீரகம் வந்து 5 to 7. ஓகேங்களா? இதோட இயற்கை பிரபஞ்சாட்டம் வந்து நீர். இதோட உணவு அந்த சுவை வந்து பார்த்திங்கன்னா உவர்ப்பு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதெல்லாமே வந்து ஒரு 24 hours உடைய டைமிங். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய உடம்புடைய வால் கிளாக். இதை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சிங்கன்னா அந்தந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளே இருக்கிற ராஜ உறுப்பு என்னென்ன விஷயம் செஞ்சுன்னு இருக்குதோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து கொஞ்சம் எப்படின்னா உங்களுடைய கான்சியஸ் மைண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த டைம் அதை தொந்தரவு பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் இதனால் கான்செப்ட் எடுத்து பாருங்கள். காலையிலேருந்து நான் சொன்ன இந்த ராஜ உறுப்புகளுக்கு நீங்கள் எந்த ஒரு தொந்தரவு பண்ணாமல் இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நான் சொன்ன மாதிரி காதுக்கு ஹெட்செட்டு மாற்றுறதா இருந்தாலும் சரி, எவ்வளோ நேரம் கண்ணுக்கு கண்ணாடி போடுறதா இருந்தாலும் சரி, உணவுகள் வந்து அந்த நேரத்துக்கான உணவுகளை சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்காமல் சாப்பிட்றது அந்த உணவுகளாக இருந்தாலும் சரி, இதயத்துக்கான ரெஸ்ட்டு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சிறுநீருக்கான அந்த ஓய்வாக இருந்தாலும் சரி, நம்மளோட நுரையீரலுக்கான மூச்சியாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே வந்து கடைப்பிடிக்காமல் நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது எப்படி நடக்கும்? நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட போய் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சாலும் எதுவுமே இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஞானம்னா இது வந்து கண்ணுக்கு தெரியாத காற்று எப்படி இருக்குதோ, கண்ணுக்கு தெரியாத காற்றாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத சக்தியை நீங்கள் உணர முடியாத. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற இந்த பூமி சுற்றின்னு தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் இரவு பகல்ன்றது நம்மளுக்கு தெரியுது. இந்த பூமி
ரோல் பண்ணுறதே வந்து எவ்வளோ உதாரணத்துக்கு வந்து சயின்டிஸ்ட் சொல்கிற மாதிரி பார்த்தா 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுதுன்னு அந்த சுற்றுற உணர்வே கூட நம்மளுக்கு தெரியல. அப்போ வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ராஜ உறுப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சிங்கன்னா தான் இந்த அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்றதை வந்து நம்ம உணர முடியும். அது இல்லாமல் நான் வந்து டெக்னாலஜி எனக்கு வந்து செம பெஸ்ட்டானதுப்பா இதுவானதுப்பா எல்லாம் நீங்கள் சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் செயற்கை ரத்தத்தை வச்சு ஒரு மனுஷனை உருவாக்க முடியல. இது வரைக்கும் தண்ணியை வந்து மழை நீர் பூமியில் இருக்கிற தண்ணியை தவிர்த்து இந்த கெமிக்கல் மூலம் எந்த தண்ணியும் உருவாக்கவும் முடியல. அப்போ வந்து இயற்கை நினச்சா என்ன ஒன்றா செய்யும். ஓகேங்களா? நம்ம அதுக்கு வந்து மரியாதை கொடுத்து டெக்னாலஜி தேவைனா அது வந்து முழுகிடக்கூடாது. யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு ஊருக்கு போய் ஒருத்தங்க போய் பார்க்கணுன்னா எவ்வளோ கஷ்டமாக அதுக்கு வந்து டெலிஃபோன் வந்துச்சு. வீடியோ கால் பேசுறதும் பேசலாம், ஃபோன் பண்ணி பேசலாம், அதோடு வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு டைம் பாஸ் ஆகலப்பா, நான் வந்து வாட்ஸ்அப் பார்க்குறேன்ப்பா, ஃபேஸ்புக் பார்க்குறேன்ப்பா, யூடியூப் பார்க்குறேன்ப்பா, டெலகிராம் பார்க்குறேன்ப்பா, இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன்ப்பா, அப்படியே லிஸ்ட்டு போயினே இருக்கும். இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்கள் வீட்டில் ரேடியேஷன் அதிகமாகி நம்ம ராஜ உறுப்புகள், கண்ணுக்கு தெரியாத ராஜ உறுப்புகளை நீங்களே வந்து அதுக்கான சக்தியை உருவாக்காமல் அழிச்சு நிற்கிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சுங்க. இந்த லேபிள் எல்லாமே பார்த்தாச்சு, லேபிளுக்குள்ளே இருக்கிற அந்த டைமிங் பார்த்தாச்சு, உணவுகள் பார்த்தாச்சு, பஞ்சபூதமெல்லாம் பார்த்தாச்சு. இதை வந்து உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் வரப்போ நம்ம எப்படி சரி பண்ணணும் பார்த்தாச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ரெமெடிஸ் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பு வந்து வாரம்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுன்னா சிறப்பாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு எண்ணெய் தேய்ச்சி, கண்ணு கட்டி எண்ணெய் குளிக்கிறது, காதுக்கு எண்ணெய் ஊற்றி குளிக்கிறப்ப கொஞ்சம் எண்ணெய் வாயில் இது பண்ணுறது, 2 விரலில் மூக்கு உள்ளே வைக்கிறது, உடம்பு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் எண்ணெய் தேய்ச்சி வெயிலில் காட்டி குளிக்கிறப்ப என்னென்னா நான் சொன்ன மாதிரி உள்ளே இருக்கிற ராஜ உறுப்புகளுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஒன்று வந்து எண்ணெய் குளியல் பண்ணலாம், அப்புறம் வந்து மண் குளியல் பண்ணலாம், வாழை இலை குளியல் பண்ணலாம். இதுமாரி வந்து மண்ணை வந்து இந்த களிமண், இந்த ஆற்றுல இருக்கிற மண்ணை வந்து எடுத்து நல்லா இது பண்ணி சேர்த்து இது பண்ணலாம். அப்புறம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்குது, மசாஜ், இதுமாரி சில குளியல்கள்லாம் நம்ம பண்ணுறப்ப இந்த உள்ள இருக்கிற ராஜ உறுப்புகள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த விஷயத்தினா வந்து நம்ம வந்து லேபிளாக ஒரு ட்ரை சீரிஸ் மாரி வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து பதிவேற்றம் பண்ணியிருப்போம். முடிஞ்சவங்க இந்த ட்ரை சீரிஸை பொறுமையாக கேளுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேசுகிற இந்த இதுவும் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நான் அதான் திரும்ப சொல்கிறதே தான், என்னடா இப்போ தான் வருங்காலகட்டம் நீங்கள் ரியலாக பார்க்க போகிறீங்க. அந்த ரியலில் வந்து நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா வந்து நான் வந்து என்னுடைய வேறு வந்து அழகாக சுத்தப்படுத்தி வச்சதுனால அந்த மேலே நமக்கு அதை புயலில் வீழ்ந்தாலும் சரி, விட்டி விட்டாலும் சரி, அடுத்து துளுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த காலகட்ட மக்கள் மாரி நம்ம வாழ்ந்தானோ நம்ம கற்று வச்சுக்கிற விஷயத்தை அந்த காலத்தில் நம்ம சமாளிக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒன்றுமே கற்றுக்காமல் அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து இதை கற்றுக்கணும் உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா வந்து அவ்வளோ நெருக்கடியான சூழல் இருக்கும். இப்போ நெருக்கடி இல்லாத ஒரு ரிலாக்ஸான சூழல் இருக்கும். ஏன்னா நீங்கள் நடுவில் பார்த்துருப்பீங்க, ஒரு 2020 2 வருஷம் எவ்வளோ நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? இதுமாரினா வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. எல்லாருமேனா வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இது என்னுடைய அனுபவத்துலேயும் என்னோடய வயசில் இதுமாரி வந்து ஒரு வீட்டில் லாக்கான அளவுக்கு நாங்கள் இருந்தது கிடையாதுன்னு. இது வந்து ஒரு விதமான டீசர் தான். வரும் காலகட்டம் இன்னும் மோசமாக இருக்கும். அப்போ நீங்கள் தற்சார்பு வாழ்க்கைக்கும் உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் உற்பத்தி செய்து நீங்கள் ஊர் சைடில் இருந்தீங்கன்னா சிறப்பு. சென்னையில் இருந்தீங்கன்னா உங்கள் சொந்த வீடாக இருந்தால் ஒரு மொட்டை மாடி உங்கள் தோட்டத்துக்கு எதுவும் சின்னதாக கொஞ்சம் இது பண்ணி தேவையானது இது பண்ணிங்க. உணவு பழக்கத்தை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணிக்க முடியுமோ. ஏன்னா வரும் காலகட்டத்தில் நீங்கள் வந்து இப்போ வந்து சில எப்படின்னா சொல்லுவேன்ல, தண்ணி ஃபாஸ்டிங் இருக்க சொல்லுவேன். அப்புறம் வந்து ஆட்டோபிக்னா 21 நாளைக்கு வந்து நம்ம தண்ணி குடிச்சுனே இருக்க மாரி, அப்புறம் வந்து ஒரு வேளை உணவு கட் பண்ணுற மாரி, இயற்கை உணவுக்கு ஒரு வேளை இயற்கை உணவு, கஞ்சி, சில உணவுகள். அப்புறம் வந்து கரண்ட் இல்லாமல் கரண்ட்டே இருந்தானா சுவிட்ச் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செல்ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுட்டு யூஸ் இல்லாமல் இருக்க பாருங்கள். மௌன விரதம் இருக்க பாருங்கள். சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது எதுக்குன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு சூப்பராக இருக்கும். அது இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கிறனால வந்து அந்த இதுக்கு வந்து உங்களோட மனசானது சரி, உங்கள் புத்தியானது அது அந்த இமேஜினேஷன் பண்ணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து பொறுமை இல்லை. அதனால் இப்போ தெரியாது. எதிர்காலத்தில் இதனால் உங்களுக்கு இருக்குமா, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பணன்ற கான்செப்ட் மாரி குதிரைக்கு முன்னாடி ஒரு கேரட்டை கட்டி விட்டு இப்படி குதிரை அந்த கேரட்டை நோக்கி ஓடுற மாரி உங்களுக்கு முன்னாடி ஒரு பணத்தை காட்டிட்டு உங்களை ஓட விட்டுருக்காங்க. இந்த 666 ஓடட்டோம். ஆனால் வந்து ஒரு செகண்ட் உங்களுக்கு அந்த சொல்கிறோம்ல, ஓடினோட மூச்சுவாங்களா, நிற்கிறப்ப கொஞ்சம் யோசிங்க. ஏன் இந்த பணத்துக்கு முன்னாடி நம்ம ஓடினே இருக்கோம்? இது ஓடுறதுனால அன்னன்னைக்கு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து நிற்கிறோமா?
இன்றைக்கான வாழ்க்கையை நம்ம ஏன் வந்து எதிர்காலத்தை நோக்கியே ஓடி பயந்துன்னு இருக்கிறோம், எதிர்காலம் இறந்த காலத்தை பற்றி. நிகழ்காலத்தில் இறைவன் கொடுத்த இந்த 24 மணி நேரத்தில் நல்ல மனிதர்கள் உங்கள் பக்கத்தில் வரவங்கக்கிட்ட அவங்க பேசுகிறத கேளுங்க. சில இதுமாரி பதிவுகளை கேளுங்க. பதிவுகளை கேட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சமுதாயம் வந்து அதிகரிக்கட்டும். நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம். ஒன்றும் வந்து அவங்க அந்த 666 மாற்றத்துக்கு வந்து சின்ன பிளான் தான் பண்ணால் பெரிய லெவலில் தான் 50 வருஷம் பிளான் தான் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு 50 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறத விட ஒரு 2-3 வருஷத்தில் சிறப்பாக மாறி நம்ம உடம்புல எந்த ஒரு செயற்கை பொருட்களை சேர்க்காமல் இருந்தாவே போதும். ஒன்று கண்ணாடி செயற்கை பொருள், மாஸ்க்கு செயற்கை பொருள், ஹெட்செட்டு செயற்கை பொருள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில அதை சொன்ன மெய்கள் இருக்குல்ல, அதுமாரி சில செயற்கை இந்த பல்லுக்கு கிளிப்பு, அதுமாரி சில இதெல்லாம் இல்லாமல் நம்ம பிறக்கிறப்ப எப்படி கடவுள் நம்மளை படைச்சாரோ அந்த அளவுக்கு சூப்பராக சிறப்பாக வாழலாம். இதுதான் லேபிளோட முடிவு. இந்த லேபிளை தொடர்ச்சியாக பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. நம்ம இனிமேல் ஒரு காலகட்டத்தில் இதுமாரி ஏதாச்சும் ஒரு சீரீஸ் பார்க்கலாம். அடுத்த சீரீஸ் வந்து படத்தை பற்றி பேசலான்னு, என்னென்ன விதமாக நம்மளை கெடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். இது வரைக்கும் கேட்டவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி.